ஹாய் மக்களே, இன்றைக்கி காலைல எழுந்து எங்கள் அம்மாவுக்கு பால் பேக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு காஃபியை குடித்தோம். காஃபியை குடிச்சிட்டு பார்த்தா எங்கள் அம்மா நான் உனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பிரியாணி புஸ்கா செஞ்சு தரேன் எனக்கு காய்கறி மட்டும் அரிஞ்சு கொடுன்னா. சரி, நம்மள ஒரு மேஜிக்கை போட்டு டக்குன்னு அரிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரோலக்ஸ் வச்சு எடுத்து இந்த கத்தி பேர் ரோலக்ஸ். ஏன்னு தெரியுமா, இது நானும் எங்கள் அண்ணனும் இந்த கத்தி பேர் ரோலக்ஸ்ன்னு வச்சு என் கையில் ஏகேன்னு எனக்கு என்னன்னு தானே கேட்குறீங்க. என் பேர் AKSKCHON ஸ்டார்ட் ஆகுதா, அதனால ஏகே என் சில நானே வந்து டேட்டோ மாதிரி சும்மா பெண்ணு வச்சு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நேரமாக ஒரு வழியாக அரிஞ்சிட்டேங்க. அரிஞ்சு வந்து 2 தக்காளி 2 வெங்காயம் இதெல்லாம் அரிஞ்சேன். இந்த வெங்காயத்தை கட் பண்ணி ஒன்று வச்சுட்டு ஒன்று உரிக்கேன் பாருங்கள். கண்ணில் தண்ணியாக அது தண்ணி துரத்துறன்னு ஊற்றுது கைஸ். என்னாலே முடியல, சொல்லும் போது கூட ஊற்றுதுங்க எனக்கு. அதுக்கப்புறமும் வெங்காயத்தையும் 2 வெங்காயத்தை கட் பண்ணால் வெங்காயம் ஒரு ரயில் எடுத்து நிறையா வருது. அதுக்கப்புறம் மிளகா ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம். எங்கள் அம்மா புஸ்கா செஞ்சு தரேன் நாங்கள் லாஸ்ட்டில் எப்படி இருந்தது மறக்காமல் பாருங்கள். அதுக்கப்புறம் கட்டர் பிளேட்டில் வச்சு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டேன். பார்த்துங்க கைஸ், ஏகே இதுதான் சொன்னேன், என் ஃபஸ்ட் டைம் ஏகேயில் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா என்ன சாப்பாடு பட் காலைல பசி தாங்க முடியாதுல்ல, அதனால இதை இப்போதைக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா செஞ்சு அப்படின்னோடனே நானும் வாயில் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் டிவி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டேன். அப்புறம் கழுவிட்டு பார்த்தேன் ஏலக்காய் இது டிஃப்ரெண்ட்டாக போட்டு அப்புறம் ஒரு அரிசி வச்சுருந்தாங்க. அது செம்மையாக இருந்தது. உண்மையிலே பிரியாணி செய்கிற மாதிரி தான் இருந்தது சாப்பிடும் போது டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், தக்காளி அரிஞ்சது இதெல்லாம் வந்து பண்ண வீடியோ இருக்க தான் டைம் இல்லை, பட் ஷார்ட்ஸ்லேயும் டைம் இல்லைங்க. ஆமாம் கைஸ். அதுக்கப்புறம் வந்து நல்லாவே வந்து அதை நல்லா கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் எங்கள் அம்மா தான் எல்லா ஃபார்முலாஸும் பண்ணாங்க. பட் அதுக்குள்ளே ஃபோனில் சார்ஜ் 0 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் கிளிக்கிட்ட போய் ஒரு 4 தொல்லை பண்ணி அப்புறம் நான் வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் என்னை எவ்வளோ தொல்லை பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி ரெடின்னா பிரியாணி கூடயும் முட்டையும் வச்சுட்டோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ செம்மையாக இருந்தது. சுட போட்டு சாப்பிடும்போது வந்துச்சு பாருங்கள் ஒரு டேஸ்ட்டு. உண்மையாலே இதை நான் சும்மா சொல்லலை, பிரியாணியை வந்து சிக்கன் வைக்காமல் சாப்பிட்டா அப்படி இருக்கும். அதான் அது புஸ்கா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அச்சசில் அந்த டேஸ்ட் இருந்தது. மறக்காமல் இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் ஒரு 10 சிங்கிள் 5 சிங்கிள் போட்டு சாப்பிட்டேன். இது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையாலே நல்லா இல்லைன்னே சொல்ல மாட்டீங்க, சும்மாலே சூப்பராக இருந்தது. அப்புறம் இந்த முட்டை யாருக்கு பிடிக்கும் சொல்லுங்கள். அதாவது அரவைக்காடு எடுப்பாங்க தெரியுமா, உள்ள அந்த இது டார்க் கலரில் இருக்குல்ல அந்த மஞ்சள் கரு, அது இவ்வளோ ஒரு மேஜிக் போட்டு சாப்பிட்டு அப்படியே கையெடுத்து இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த இத்தனை சாப்பாடுல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாப்பாடு தான். இது நான் எங்கள் அம்மாவும் போட்டு சாப்பிட்டேன். பாய் கைஸ், மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய்.